உங்களுக்கெல்லாம் ஒரு கான்பிடென்ட் இருக்குல்ல, ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், இதுக்கு முன்னாடி 2 தடவை பார்த்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா, என்ன பண்ணாலும் இதுக்காக தான் பண்றோம்னு தெரியும். மேக்கப் எப்பவும் அப்படிதான் பண்ணணும். ஏன்னு தெரியாது, நான் இது போட்டா இது போடணும், இது போட்டாதான் நல்லா இருக்கும், அப்படி மேக்கப் பழகக்கூடாது. ஒவ்வொன்றும் எதுக்காக போடுறோம், ஏன் போடுறோம், இதோட ஒர்க் என்ன, ரிசல்ட் என்ன, இந்த ஸ்கின்னுக்கு தேவையான்னு புரிஞ்சு பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி யார் கொடுத்தாலும் நம்ம அழகா அவங்கள மேக்கப் பண்ண முடியும். நிறைய பேருக்கு அந்த கான்பிடென்ட் இருக்காது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, அழகா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரைடல்லே புக் பண்ணுவாங்க. மாடலை விடுங்க, பிரைடலே அழகா இருந்தாதான் புக் பண்ணுவாங்க, இல்லைன்னா புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்பிடென்ட் இல்லை. புரியுதாங்க? இங்க அழகுங்கிறது எதை வச்சிருக்கு, மனசை வச்சுதான் இருக்கு இல்லைங்களா? எல்லாரும் அவங்களுக்கு அழகுதான். ஒவ்வொரு கலர், இந்த கலர் சூப்பர், அந்த கலர் நல்லா இல்ல, இந்த மூக்கு பெருசா இருக்கு, அந்த மூக்கு சின்ன, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாரும் அவங்களுக்கு அழகுதான். நீ அழகா இல்ல அதனால உனக்கு மேக்கப் ஆட்டன்னா ஆர்டிஸ்ட் தப்பு. சரிங்களா? யாருமே இங்க அழகா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட திறமை இருந்தா, டெக்னிக் இருந்தா, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் அவங்கள அழகு பண்ணி காட்டணும். அவங்களுக்கு அது அழகு. ஒருத்தவங்களை இன்னொருத்தரா மாத்துறது மேக்கப் இல்ல, அது மேஜிக். நம்ம மேஜிக் பண்றக்கா பிரைடு கிட்ட காசு வாங்கணும்?